உடுப்பூர்னு நம்ம சேக்கிழார் சொல்லுகிறார் நம்ம பெரிய புராணத்தில். ஆனால் இப்போ உடுப்பூருன்னு ஆயிட்டு இந்த ஊர் பேருங்க. உடுப்பூருன்னு ஆயிருக்குது. இந்த தலத்தில் வந்து நம்முடைய மேவலர் புறங்கள் சென்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவிசோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. இந்த பகுதிக்கு பேரு பொத்தப்பி நாடு சேக்கிழார் சொல்றார். அடுத்த பாட்டுல இத்திரு நாடு தன்னில் இவதிரு பதியாது எண்ணில் நித்தில அருவிசாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் மத்தவன் கழித்து கோட்டு வந்தொடர் வேலி கோலி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். இரண்டாவது பாட்டுலயே முதல் பாட்டுல அவர் எந்த பகுதி இந்த நாடுடைய பேர் சொல்லி அடுத்தது பிறந்த ஊரை சொன்னார். உடுப்பூர் முதுபதி உடுப்பூராகும் என்று அந்த தலத்தை சொல்லி பாடியிருக்கிறார். இந்த தலம் உடுப்பூர்னு பேரு இப்ப உடுப்பூருன்னு மாறி இருக்குது. இங்க சாமி பேரு அங்க பூசப்பட்டவருக்கு தெரியல. இங்க நம்ம அன்பர்கள் யாரோ ஒரு கல்வெட்டு போட்டுக்கிறாங்க. அதுல போட்டு இந்த நாகலிங்கேஸ்வரர்னு போட்டுருக்குது. அம்பாள் காமாட்சின்னு அவர் சொன்னாரு. அதனால காமாட்சி அம்மை உடனாய நாகலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை நினைந்து வணங்கி கண்ணப்ப நாயனாருடைய குருவருளை விருத்தம் தெரிவித்து நாம பெற வேண்டும் என்ற வகையில நாம ஒவ்வொரு நாயன்மார் தல் சொல்லுகிற போது அந்த நாயன்மாருடைய பெரிய புராண வரலாற்றை படிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதுல 186 பதிகங்கள் பாடல்கள் சேக்கிழார்கள் இருக்கிறார். அதனால அத்தனையும் இங்க படிச்சா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால ஒரு பாதி இங்க படிச்சுட்டு பாதி குடுமி தேவராண்ட போய் படிக்கலாம்னு சொல்றேன். அந்த வகையில் அந்த பாதி படிக்கலாம். அதுக்கு முன்னால வழக்கம் போல நம்முடைய சிவஞான செல்வர் திருஞான சம்பந்தன் அந்த வரலாற்றை ஏற்கனவே வரும்போது வாரியார் சாமி சொன்னதை நாம கேட்டுக்கிட்டே வந்தோம். இருந்தாலும் வழக்கம் போல சொல்வதனால நம்ம தம்பி சிவஞான செல்வர் திருஞான சம்பந்தன் அவர்கள் இப்பொழுது வரலாறு கண்ணப்பனாருடைய வரலாற்றை நமக்கு சொல்வார். அதுக்கப்புறம் இதுல இந்த பாதி பாடல் 186ல 93 பாடல் நாம் இங்கே பாராயணம் பண்ணிட்டு மீதி 93 பாடல குடுமி தேவர் நம்ம கண்ணப்ப நாயனார் கோயில் உள்ள போனவர் இருக்குது. 2 இடம் சொல்றாங்க. இன்னொரு இடம் இன்னும் உள்ள போய் கொஞ்சம் மலையில நடக்கணும்ன்றாங்க. அது போக முடியுமான்னு தெரியல. ஆனா கண்ணப்ப நாயனார் கோயில் குடுமி தேவர் கோயிலுக்குள்ள இருக்குது. கோயிலுக்குள்ள போனோடனே மலை மேல் ஏறி போகணும். அங்க போய் அதை பாராயணம் பண்ணலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இப்போது ஒரு வரலாற்றை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிற்றம்பலம் எம்பிரான் கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். நம்முடைய கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி என்ற நாட்டில் அந்த நாட்டின் தலைநகரமாக விளங்கிய உடுப்பூரில் அவதாரம் செய்தவர். அவதாரம் செய்து வேடுவர் குலத்தில் அவதாரம் செய்தவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அந்த வேடுவர் குலம் எப்படி இருக்குமா, அந்த வேடுவர் குல பகுதி இருக்கும்ல, அந்த பகுதியை சுற்றி ஒரு வேலி போட்டிருப்பாங்களாம். இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு வேலி போட என்ன பண்ணுவோம், ஒரு கல் வச்சு அதில் வேலி போடுவோம். ஆனால் அவங்க யானையுடைய தந்தத்தை நட்டு அதில் வேலி போட்டாங்களாம். புலித்தோல் யானைத்தோல் போன்ற அனைத்தும் அந்தந்த வேலிகள் அப்படி தொங்கி கொண்டிருக்குமா. பார்வை விலங்குகள் மான் யானை புலி சிங்கம் கரடி போன்ற பார்வை விலங்குகள் இருக்குமா. அது என்ன பார்வை விலங்குகள்? இப்போ வேட்டையாட போறாங்கன்னா ஒரு மானை முதலில் அனுப்பி அந்த மானை பார்த்து மித்த மீதமுள்ள அனைத்து மானும் வந்துடும். அந்த மானை அனைத்தும் அப்படியே பிடிச்சிருவாங்க. ஒரு புலியை பிடிக்கணும்னா அந்த பார்வை விலங்குனால படைத்திருக்கிற அந்த புலியை அனுப்பி வர புலியெல்லாம் அப்படியே பிடிச்சிருவாங்க. இப்படி பார்வை விலங்குகள் எல்லாம் அங்க மரத்தின் கீழே கட்டப்பட்டிருக்குமா. அந்த வேட குலத்தினுடைய தலைவன் நாகன் என்று பெயர். வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான். நாகன் வெற்றியால் தவமுன் செய்தான். ஏனென்றால் நம்முடைய திண்ணனார் கண்ணப்ப நாயனாரை பெற்றெடுக்கக்கூடிய பெருந்தவத்தை செய்துள்ளவர் யாரு? நாகன். ஆனால் இந்த வேடுவர் குலத்தின் பிறந்ததின் சார்பாக குற்றமே குணமா வாழ்வான். ஒரு உயிரை கொள்வது குற்றம், அந்த குற்றத்தையே குணமாக வைத்துக் கொண்டு வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான். வில் தொழில் விரலில் நிற்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பார். அந்த வேடுவர் குலம் முழுவதும் நல்ல ஒளியே வராதான். கொல் எரி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசையன்றி சில்லறி தொடியும் கொம்பும் சிறுக்கன் ஆகுலியும் கூடிய அங்க முழுசாவே இந்த மாதிரி கொல்லு எரி குத்து அது போல அந்த ஒளிதான் வந்து கொண்டே இருக்குமா. எனவே அந்த நாகனுடைய மனைவி
தத்தை என்று சொல்லக்கூடிய அவங்க தத்தை என்பார். அரும்பெறல் மரவத்தாயத்து ஆண்டதொல் குடியின் வந்தால் இரும்புலி பறையின் ஓங்கி இரவு அடைந்து கோத்த பெரும்புற மலைய பூண்டால் பீலியும் குழையும் தட்ட சுரும்பலி படலை மூச்சி சூழலி பிறகு போல்வார். பொறு அரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அரியது என்று எவரும் கூற அதற்படு காதலாலே முருகலர் அலங்கள் செவ்வேள் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்தினாலும் பராய்கரன் நெறியில் நிற்பார். அப்போ அவங்க இருவருக்கும் யாருக்கும் நாகனுக்கும் தத்தைக்கும் புதல்வர் பேர் மக்கள் பேரு கிடைப்பது மிகவும் அரிது என்று தெரிந்துவிட்டது. அதனால் ஆனால் அவங்களுக்கு மகன் பேர் அவங்களுக்கு வேணும்னு ஆசை. அதனால் முருகவேல் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று முருகப்பெருமானிடம் வேண்டி பரவுதல் செய்து நாளும் பராய்கரன் நெறியில் நிற்பார். அதன் பிறகு பயில்வடு பொழிந்த யாக்கை வேடத்தம் பதியா நாகருக்கு எயிலுடை புறங்கள் செற்ற இந்தையார் மைந்தனான மயில் உடை கொற்ற ஊத்தி வரைவுரை கிழித்த திண்மை அயலுடை தடக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே காணவர் குலம் விளங்க தத்தைவாள் கருபம் நீட ஊனமில் பள்ளிகள் போக்கி உருகலன் வெறியாட்டோடும் ஆன அத்திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மரி உவருகின்றார் என மக பயந்த போது எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய மகனார் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மயிலை வாகனமாக கொள்ளக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருளாலே காணவர் குலம் விளங்க அந்த வேடுவ குலமே விளங்குவதற்காக தத்தை அந்த நாகருடைய மனைவிய தத்தை பால் கர்ப்பம். அப்படி 10 மாதம் ஆன திங்கள் செல்ல அளவில் செய்த தவத்தினாலே அவங்க இருவரும் செஞ்ச பெரும் தவத்தினாலே நம் கண்ணப்ப நாயனார் திண்ணனார் அவதாரம் செய்கிறார். அப்போ அந்த நாகன் கருவறை கால மேகம் ஏந்திது என்ன தாது என்று சொல்றாராம். அப்படியே அந்த குழந்தையை தூக்குமா நல்லா திண்ணமா இருந்தலாம். அப்படி நல்லா திண்ணமா இருந்ததுனால திண்ணன் என்று இயம்பும் என்ன திஞ்சிலை வேடராத்தார் புண்ணிய பொருளாய் நின்ற பொருவில் உருவி நானை கண்ணினுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் என்றே. அப்படி திண்ணமா இருக்கோன்னே நீங்க திண்ணன்னு வச்சுக்கலாம் பேர் என்று சொல்லி திண்ணன் என்று பெயரை சூட்டினார்கள். அப்புறமா அவர் வளர்ந்து கொண்டே வருகிறார். ஆண்டி அதி அணைந்து செல்ல விடுமடி தளர்வு நீங்கி பூந்திகள் சிறுப்புன் குஞ்சி புலியுகை சுற்றி சாத்தி 3 சினத்து சிங்கன் முழவும் அறிந்து கொத்த நாந்தரும் எழுத்து தாளில் அலங்கினர் மார்பில் தூங்க. அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பொரு புலி பார்வை பேழ்வாய் முகையென பொற்கை நீட்ட பரிவுடை தந்தை கண்டு கை கொண்டு ஒச்ச நின்று இரு சுடர்க்கு ஒரு கண் தீர்க்கும் வெயில்வளர் கண்ணீர் மல்கி வரிசுடர் முத்தமத்தாய் வாய் முத்தம் பொழியமல். ஒரு நாள் இந்த குழந்தை என்ன பண்ணாங்களாம், அங்க கட்டிருக்கக்கூடிய புலி அந்த புலி வாயை திறந்து கொண்டு இருந்துதான். அந்த வாய் முகை அதாவது புகை என்று அதுக்குள்ள கையை விட்டுதான் அந்த குழந்தை. அதை பார்த்த தந்தை அந்த புலி கடித்து விடக்கூடாது என்று ஓடி அவ கை கொண்டு அந்த குழந்தைகிட்ட அடிச்சாராம். அடிச்ச உடனே இரு சுடர்க்கு எல்லாம் வல்ல பெருமாள் அந்த பெருமாளுடைய கண்ணில் வந்த புண்ணீரை மாற்றக்கூடிய அந்த கண்ணில் இருந்து முத்து முத்தாக கண்ணீர் வந்ததாம். சுடர் குறுக்கம்பி இருக்கும் எழில் வளர் கண்ணீர் வழி அப்படியே முத்து முத்தா கண்ணீர் வருகிறது. அப்போ அவங்க தாய் தத்தை அந்த குழந்தையை தூக்கி என்னப்பா அப்பா அழைச்சிட்டாங்களா என்று அன்பா முத்தம் கொடுத்து அந்த கண்ணீரை மாற்றுவாங்க. அப்படியே வளர்ந்து வரும்போது அவருக்கு 16 வயது ஆனது. அவங்க தந்தையார் ஆகிய நாகனுக்கு மூப்பு வந்துடுச்சு. அந்த வேடங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா வனத்தில் மிருகங்களானது அதிகமாகிவிட்டன, பயிர்கள் எல்லாம் நாசம் செய்து கொண்டு வருகின்றன. இப்பொழுது நாம் வேட்டையாட வேண்டும், ஆனால் முன்பு போல் உங்களால் வேட்டையில் முயலவில்லையே என்று சொல்றாங்க. அதற்கு நாகன் சொல்றாரு, என்னுடைய மூப்பின் காரணமாக என்னால் வேட்டையில் முழுமையாக செயல்பட முடியவில்லை. ஆதலால் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொள்ளும் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவருடைய மகனான திண்ணனை உங்களுக்கு தலைவனாக ஆக்குகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல
அவங்களும் ஒருவாறு மனம் தளர்ந்து பின்பு இசையை தெரிவித்தாங்க. இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு வருத்தமும் இருந்துதான், அதே போல மகிழ்ச்சியும் இருந்தது. ஏன்னா தசரதர் இப்போ ஆட்சி இல்லை, ஆனா ராமர் ஆட்சிக்கு வர போறார். தசரதர் ஆட்சிக்கு இல்லை என்ற வருத்தம் இருந்தது, ராமர் ஆட்சிக்கு வருகிறார் என்ற மகிழ்ச்சி இருந்தது. அதே போல் நாகன் ஆட்சியை விட்டு போறார் என்ற வருத்தம் இந்த மக்களுக்கு இருந்தது. அதே ராஜா வீட்டு பிள்ளை திண்ணனாரும் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியும் அவங்களுக்கு இருந்தது. அவங்க சொல்றாங்களா, இத்தனை காலமும் நினது சிலை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம். அத்த நினது அருள் வார்த்தையை மறுப்பது என்றால் அடுத்த நெறி வேறுள்ளதோ? மெய்த்த விரல் திண்ணனை உன் மரபில் சால மேம்படவே பெற்றளித்தார் விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்டு அழைத்து நுங்கள் வரை ஆட்சி அருள் என்றார் மகிழ்ந்து வேடர். அதற்கு முன்னே அவருக்கு சிலை பகில் பருவம், அதாவது வில்வித்தை பயிலக்கூடிய பருவம் வந்தது. அவர் 7 நாள் திருவிழா, வில்வித்தை பயிலுவதற்கு 7 நாள் திருவிழா. வேடத்தம் கோமான் நாகன் வெற்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடுகள் துடியும் சாற்றி அடைந்த பேர் ஓசை கேட்டு மாடியர் மலைகளாலும் மரக்குல தலைவர் எல்லாம். இப்போ வில்விழா எடுக்க போறாங்க தெரிஞ்ச உடனே அந்த அனைத்து அந்த பக்கத்துல உள்ள மலைகள் ஆசகர்கள்லாம் அந்த செய்தி போது அவங்க எல்லாம் இந்த வில்விழால் கலந்து கொள்கிறார்கள். எப்படி நிறைய மணி தரளம் பொன் இறைச்சி தேன் என்று வனத்து என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் கொண்டு அந்த ஊர் எல்லை வரை கொண்டு வச்சுட்டாங்க. முத்தப்பி உடுப்புலேருந்து ஆரம்பிச்சு அந்த உடுப்போட எல்லை வரைக்கும் அவங்க கொண்டு வந்த பரிசுகள்லாம் நிரம்பி விட்டதாம். அப்புறமாக நன்றாக அந்த 7 நாள் வில்வித்தை விழாவானது முடிந்த பிறகு இதுபோல் நம் நாகன் திண்ணனாருக்கு அவருடைய ஆட்சியை அளிக்கின்றார். அதற்கு முன்னே காடு வழி ஊட்ட வேண்டும், கன்னி வேட்டை மகன் போக வேண்டும். திண்ணனார் கன்னி வேட்டை போக வேண்டும். அதற்காக கலைமரபின் வழி வந்த தேவராட்டி தன்னை அழைமி. தேவராட்டினா அவங்களுடைய குலத்தில் முதுமையான மூதாட்டி, அவங்க தான் அந்த குலத்தில் எது வந்தாலும் செய்வாங்க. அந்த மூதாட்டி அழைத்து வர சொல்றாங்க. அவங்க ஓடி இன்னும் எதுக்கு அழைத்தீர்கள் என்று கேட்க அதற்கு நாகன், அன்னையே நீ வரம்பு நீங்கி இருந்தாயா என்று கேட்க, நீ அன்று அருள் செய்தது முதல் எனக்கு எல்லாம் வருகிறது, அதை உண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ எதுக்கு என்னை அழைத்தாய் என்று கேட்க அதற்கு கூட்டுரை என் குலமைந்தன் திண்ணன் இந்த வேடங்களையெல்லாம் காக்கக்கூடிய பொறுப்பு உரிமை புகுகின்றான். அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து. என்ன சொல்றாரு, என் மகனாடிய திண்ணன் இந்த வேடங்களை காக்கக்கூடிய அந்த பொறுப்புக்குள்ளே செல்கின்றான். அதாவது நான் அவனுக்கு என்னுடைய அரசாட்சி அளிக்க போகிறேன். அதனால அவன் இப்போ கன்னி வேட்டை போக வேண்டும். அந்த கன்னி வேட்டை போவதற்காக காட்டிலுறை தெய்வங்கள் மகிழ்ந்து உண்ண காடுபலி ஊட்டு என்றான். கவலை இல்லா என்று சொல்றார். ஏன், இப்ப முதுமை வந்துருச்சு, அவருக்கு குழந்தை பேர் இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் குழந்தை பேர் இருக்கு, அதுவும் கால மேகம் நீல மேகம் மலைகள் போல் என்ற தோள்களுடைய குழந்தை பேர் இருக்கிறதுனால கவலையே இல்லாமல் என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க என்று சொல்றாரு. அந்த மூதாட்டியும், நீ கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்தல்ல, அப்போ எனக்கு வரும்போது சகுனங்கள் எல்லாம் நல்லவாகவே இருந்தது. உனக்கும் இந்த மாதிரி சகுனம் நடக்கவில்லை, உன்னுடைய தந்தைக்கும் இது மாதிரி நடந்ததில்லை. ஆனா உன் மகன் உன்னையும் உன் தந்தையுடைய சிறப்பானவன். ஏன்னா பெருமான் மேல அவ்வளவு அன்பு செலுத்த போறார், அதனால் மிகவும் சிறப்பானவன். அவனுக்கு உன்னை விட நல்ல வேட்டை வினை வைக்கும், நீ கவலையே படாதே என்று சொல்லி அந்த காடு பலி ஊட்டுறதுக்காக எடுத்து சொல்றாங்க பொருட்களை எல்லாம். சென்றவுடனே திண்ணனார் வருகிறார். ஐயா அப்பாவிடம் வணங்கி நிற்கிறார். அப்போ அவங்க அப்பா சொல்றார், நீ இப்பொழுது கன்னி வேட்டை போகணும், நான் உனக்கு அரசாட்சி அளித்து விட்டேன் என்று சொன்ன உடனே அவருடைய சுரிகை அவருடைய வாள் எல்லாம் எடுத்து திண்ணனாரிடம் கொடுக்கிறார். அவர் அதை வாங்கி புது ஆடை நல்ல மணிகள்
யாழ் தந்தம் அது போலெல்லாம் அணிந்து கொண்டு பழைய செருப்பு ஒன்றை அணிந்து கொண்டு கன்னி வேட்டைக்கு செல்கிறார் திண்ணனார். அப்படியே பெரிய போருக்கு போனா எப்படி இருக்கும் அது போல வேடர்கள் எல்லாம் திரண்டு கொண்டு வருகிறார்களாம். வந்து அந்த காட்டில் ஒரே ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் வேட்டையாடுவோம். அதனால அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஒரு வேலி போட்டுப்பாங்க. வேலி போட்டுட்டு எல்லாம் வந்து திரண்டு ஒலி எழுப்புவாங்க. ஏன்னா அப்போ அந்த மிருகங்கள் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கும். அதை எழுப்புவதற்காக எழுப்பினால் அந்த ஓசை கேட்டோட வேடர்கள் வந்து விட்டாங்களே என்று அது இங்கும் அங்குமாக ஓடும் பொழுது எளிமையாக வேட்டையாடிடலாம் என்று எண்ணி அந்த வேலி போட்டுருவாங்க. ஏன்னா காட்டை விட்டு வெளில போக முடியாது, அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது என்று வேலி போட்டுருவாங்க. அப்படி அடித்த உடனே அனைத்து விலங்குகளும் மாறி மாறி ஓடத் தொடங்கின. வேடர்கள் எல்லாம் அம்பெடுத்து ஒவ்வொரு விலங்குகளையாக வேட்டையாடி கொண்டே வந்தது. இப்படி எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது ஒரு காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றி இன்னொரு ஒரு இப்படி பார்த்துட்டு அந்த வேலியெல்லாம் பிச்சு போட்டு ஓடுது, வேகமா ஓடுது அந்த காட்டு பன்றி. இதை பார்த்த திண்ணனார் வேகமா வர, அவர் பின்னாடி நாடன் காடன் என்று 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் நல்வினை தீவினை என்று நாம் சொல்லலாம். எனவே திண்ணனார் முன்னே செல்கிறார், அவருக்கு பின்னே நாடன் காடனும் ஓடி வருகிறார்கள். அந்த காட்டு பன்றி ஒரு மலைக்கு கீழே சென்று நின்றது. நின்ற உடனே நம் திண்ணனார் அங்கிருந்து அம்பு விடல. ஏன்னா ஒரு விலங்குக்கு பின்னாடி இருந்து அம்பு விட்டா அது கோழைத்தனம் ஆகிறது. உடனே அவருடைய வாளை எடுத்து பன்றிக்கு நேருக்கு நேராக நின்று அந்த பன்றியை வேட்டையாடினார். அதை கண்ட நாணனும் காலனும் ஆடவன் கொன்றான் அச்சோ என்று அப்படியே வியந்து பார்க்கிறாங்களா. அவங்ககிட்ட சொல்றாங்க, உன் தந்தை கூட இது மாதிரி எந்த விலங்கையும் வேட்டையாடி நாங்க பார்த்ததில்ல, ஆனா நீ இவ்வளவு அழகா வேட்டையாடுறியே என்று அவருடைய கால் கண்ணீர் விழுகிறார்களாம் 2 பேரும். நம்முடைய திண்ணனார் அர்ஜுனனுடைய மறு அவதாரம் என்று சொல்லுவோம். அந்த வரலாறு என்னன்னா, அர்ஜுனன் பாசுபாசுரம் வேண்டி பெருமாள் நோக்கி தவம் இருப்பான், சிவபெருமாள் நோக்கி தவம் இருந்து கொண்டான். அந்த விஷயமானது துரியோதனுக்கு தெரிந்து விட்டது. பாசுபதம் கிடைச்சா நம்முடைய சேனைகள்லாம் அழிஞ்சிடும் என்று அறிந்து துரியோதனன் மூகாசுரன் என்ற அசுரனை அழைத்தான். அந்த மூகாசுரனுக்கும் வரம் உண்டு. என்ன வரம்? சிவபெருமானை தவிர வேறு யாராலும் அவனுக்கு அழிவே கிடையாது என்ற வரம் உண்டு. அழைத்தான், மூகாசுரா உனக்கு ஒரு வரம் இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா? ஆமா இருக்கு. அதனால நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? உடனே போ, வேகமா ஒரு பன்றியாக மாறி அர்ஜுனன் மேல் பாய்ந்து அர்ஜுனனை வதம் செய்து விட்டு வா, அழித்து விட்டு வா என்று சொல்றான். அந்த மூகாசுரனும் பன்றியாக மாறி வருவதை கண்ட நம் சிவபெருமான் தன்னுடைய அடியார் தவத்தில் இருக்கிறார், அதுவும் தன்னை நோக்கி தவம் இருக்கிறார். அந்த தவத்தை யார் கலைக்க வந்தாலும், யார் இடையூறு செய்ய வந்தாலும் அந்த இடையூரை தடுப்ப வேலை யாருக்கு? சிவபெருமானுக்கு. அதனால சிவபெருமான் ஒரு வேடனாக மாறுகிறார். வேடனாக மாறிய உடனே அம்மையும் நானும் உங்க கூட வரட்டுமா என்று கேட்கிறாங்க. ஏன்? அர்ஜுனனுக்கு அருள் செய்யணும். அதனால அம்மையும் அவங்க பின்னே வந்தாங்களாம். திருமாலும் பன்றியா சென்றனரா திருவடியை, அவரும் பன்றியாதான் பெருமான் திருவடியை தேடினார். அப்படி தேடியவர் காண முடியவில்லை. ஆனால் அப்படி மறைத்து கொண்ட நம் சிவபெருமான் இன்று ஒரு பன்றியை தேடி வந்திருக்கிறார். அந்த பன்றியானது அர்ஜுனன் மேல் பாயும் பொழுது அர்ஜுனனுக்குள்ள ஒரு மன உறுத்தல் இருந்துச்சு. ஏதோ நடக்க போது என்று கண்ணை திறந்து பார்க்கிறான் அர்ஜுனன். பார்த்த உடனே பன்றி சீறி பாய்கிறது. அருகில் இருந்த அவனுடைய வில்லை எடுத்து அம்பு எய்தான். இவரும் அம்பு எய்தான், நம் பெருமானும் அம்பு எய்தான். 2 பேர் அம்பும் போய் அந்த மூகாசுரன் என்ற அந்த பன்றியின் மேல் பாய்ந்தது. பாய்ந்தவுடன் 2 பேரும் வந்தாங்க. அர்ஜுனன் கேட்டான், நான் குறிவைத்த பன்றியின் மேல நீ எப்படி அம்பு விடுவாய் என்று கேட்டார். அவருக்கு இது சிவபெருமான் என்று தெரியாது. ஒரு சாதாரண வேடன் தானே இவர் என்று பார்க்கிறார். ஒரு சாதாரண வேடன் நீ எனக்கு என் முன்னே போர் செய்கிறாயா என்று ஒரு ஆணவத்துடன் அர்ஜுனன் கேட்க, உடனே அவருடைய காண்டீபத்தை எடுத்து
பெருமாளுடைய தலை மேலே அடித்தார். ஒரு புலவர்த்து சொன்னாராம், பெருமானே, உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்னை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே சாமி. அன்னைக்கு குத்துக்கு மஞ்சு போது பாண்டியன் பிரம்பால முதுகுல அடிச்சான், அர்ஜுனன் காண்டியன் தலையில அடிச்சான், கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால உன்னை உழைச்சாரு. உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு தானே இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, உனக்கு அம்மா அப்பா இருந்தா இது போல கேட்டிருப்பாங்கல்ல என்று ஒரு புலவர் பெருமாள் மீது இருக்கிற அன்பால் இது போல பாடுகிறாராம். அடித்த உடனே பெருமாள் அப்படியே அர்ஜுனனை கட்டி பிடித்தாராம். இப்போ சண்டை நடக்கும் போது எதிராளி நம்மை கட்டி பிடித்தா எப்படி கட்டி பிடிப்பார்? ரொம்ப இறுக்கமா கட்டி பிடிப்பார், நமக்கு வலிக்கும். ஆனா பெருமாள் அர்ஜுனனை கட்டி பிடித்த போது அவருக்கு வலியே தெரியலையா, சுகமா இருந்தது. எனவே இது என்ன மாயம், இவன் என்னை இப்படி கட்டி பிடிக்கும், இறுக்கமா கட்டி பிடிக்கும், ஆனா எனக்கு சுகமா இருக்கு என்று அர்ஜுனனை யோசிக்கிறாராம். எனவே அப்புறமா நீ யார் எனக்கு தெரியவில்லை, சுயபுரத்தை காட்டு என்று கேட்க எல்லாம் வல்ல பெருமான் சுயரூபம் எல்லாம் வல்ல பெருமான் காட்சி அளிக்க அர்ஜுனன் வணங்கி, பெருமானே, எனக்கு இந்த பாரதம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், திருவடி மட்டும் குடுசாமி என்று கேட்க அதற்கு பெருமான் சொன்னாராம், உன்னை நம்பிதான் கிருஷ்ணர் பாரதத்தை ஆரம்பித்திருக்கிறார். 18,000 அக்குருணை சேவைகள் அணிவதற்கு நீதான் முக்கிய காரணமாக இருக்க போகிறாய். ஆதலால் நீ எந்த வேட குலத்தை வைத்து நீ ஒரு சாதாரண வேடுவன் தானே என்று என்னை சொன்னாயோ, அடுத்த பிறவியில் அதே வேடுவ குலத்தில் பிறந்து அதே பன்றிக்காக என்னை தேடி வந்து உன்னை ஆட்கொண்டு நீ என் திருவடியை அடைவாய் என்று பெருமான் அருளி செய்தார். எனவே அந்த அர்ஜுனன் தான் இந்த பிறவியில் திண்ணனாக அவதாரம் செய்தார். கன்னி வேட்டைக்கு சென்றார், அதே பன்றியை துரத்தி கொண்டு சென்றார். சென்றவுடனே அந்த பன்றியை இப்போ வேட்டையாடிட்டார். ரொம்ப தூரம் ஓடி நின்ட்டாங்க, அந்த வேட்டை காட்டுல இருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க. நானும் காடனும் சொல்றாங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு ரொம்ப களைப்பாயிடுச்சு, உதவிய இதனை காய்ச்சி, அந்த பன்றியை காய்ச்சி நாங்க அதிகமா உண்டு, நீங்க கொஞ்சமா உண்ணுங்க என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ திண்ணனார் கேட்கிறார், தண்ணீர், அவர் தண்ணி தாக எடுக்கல, ஓடி வந்தார் ரொம்ப நேரம் ரொம்ப தூரமா. தண்ணீர் நன்றும் இவ்வுணத்தில் எங்கு உள்ளது, இங்க நல்ல தண்ணி எங்கப்பா இருக்கு என்று கேக்குறாங்க. அப்ப நானும் சொல்றார், நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றலுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே சரி வாங்க அங்க போவோம் என்று அந்த பன்றியை தூக்கி கொண்டு அந்த தேக்கு மர சோலையை தாண்டி அவங்க அந்த காலத்தி மலையின் கீழே ஓடக்கூடிய பொன்முகலி ஆறு போறாங்க. போன உடனே அங்க மேல பாக்குறார், நாணனிடம் கேட்கிறார், நாணனே, தோன்றும் குன்றின் நண்ணுவோம் என்ன, நாணன் காணனி போதில் நல்ல காட்சியே காணும், கோணயத்தில் காலத்தி மலையின் மேலே குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் என்றார். போன உடனே காலத்தி மலையானது அவருக்கு தெரிகிறது. அப்ப கேட்கிறார், நாளனை இந்த மலையை நம்ம ஏறி போலாமா என்று கேட்கிறார். அப்போ நாணன் போலாமே என்று சொல்லாம நல்வினையில காடன் தீவினை நானும் நல்வினை சொல்லுதான், நீ எங்க போனா நல்ல காட்சியே பார்ப்பார், அதே நல்ல காட்சி என்று கேட்க போனவே குடிமை தேவை இருப்பார் கும்பிடலாம் என்றார். கேட்டவுடனே மேல போலாம் நல்லா இருக்கும் மேல அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்கு இது தெரிஞ்சிருக்காது. குடிமை தேவை இருப்பார் அவரை கும்பிடலாம் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அவர் காதில் கேட்டது. முன்னை அவனுடைய நாவும் கேட்டார் என்று சொன்னது போல நம்மளுடைய திண்ணனார் காதில் குடிமை தேவை என்ற அந்த வார்த்தை, அந்த பெயர் கேட்டவுடனே அவருக்கு தண்ணீர் தாகம் மறந்தது. சரி வா உடனே போலாம் என்று சொல்லி காடனை அந்த பன்றியை காய்த்து வைக்க சொல்லி நளினி நாடனும் திண்ணனாரும் அந்த மலை ஏற தொடங்கினாங்க. தொடங்கின உடனே அப்படியே அவர் மேல இருந்த பாரமானது குறைஞ்சிட்டான். அவர் கேட்கிறார் நாணன் கிட்ட, நாணனே, இந்த குன்றை ஏறும் போது என் மனதுக்குள்ள இந்த பாரம், என் உடம்பு பாரம் எல்லாம் குறையுது போல இருக்குதே என்று சொல்றாரு. அவன் சேக்கியவன் சொன்னாரு, அவர் அந்த மலையை மட்டும் ஏறல, தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி 16 தத்துவங்களையும் அவர் கடந்து விட்டார் என்று சொல்றார். அப்படி ஏறி போகும்போது
முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி, அவருக்கு ஆர்வமானது பொங்கிக் கொண்டே இருக்குதா. மேல போக 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 எங்க குடுமி தேவர், எங்க குடுமி தேவர், எங்க பார்ப்போம், தேவர் எங்கே, தேவர் எங்கே என்ற அந்த ஆர்வம் அவருக்கு பொங்கி வருகிறதாம். உடனே அப்படியே ஏறுகிறாராம். அவருக்கு இவங்க 20 பேருக்கு முன்னால ஒரு சில்லுதான். அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா தேவி சேக்கியா பெருமாள் கண்ணுக்கு தெரிஞ்சது. என்ன போச்சா, நம் தின்னனாருடைய அன்பு போச்சா. நம் தின்னனாருக்கும் நாணனுக்கு முன்னால நம் தின்னனாருடைய அன்பு ஏறிச்சான். நாணனும் தின்னனால் அழிவரை ஏற தாமும் அவங்க 2 பேரும் அப்படி ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது குடுமித்தேவர் அருகில் சென்ற உடனே குடுமித்தேவரை கண்டு கட்டி தழுவி மோந்து முத்தமிடுகிறாராம். அப்ப சொல்றாராம், இவர் தம்மை கண்டேனுக்கு தண்ணீராய் இருந்தார் என்ன, இவர் தமக்கு அன்பு செய்ய இறைச்சியும் விடுவார் இல்லை, இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன், இனியான் சால இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சி கொண்டு எய்தவும் வேண்டும் என்று நானுங்கிட்ட சொல்றாராம். நான் இவரை பார்த்த உடனே இவர் இந்த வனத்தில் தனியாக இருந்தார். இவருக்கு அமுது செய்ய இறைச்சியும் கொடுப்பவர் யாரும் இல்லை. இவரை தனியாக விட்டு என்னால போக முடியாது. ஆனா இவருக்கு இப்போ அமுது செய்வதற்காக இறைச்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படி கட்டி தழுவும் போது பச்சிலை விழுந்தது ஓரார் அலையார் மீள இந்த பச்சிலையோடு பூவம் பறித்து இட்டு மற்ற செய்தார் யாரோ. கட்டி பிடிக்கும் போது அங்க ஈரமா இருக்குதா, மேல பூவும் இலையும் இருக்கிறதா. இதை கேட்டு நானே இது கேட்கிறேன், இது யார் செஞ்சா அவங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அச்சிலை நானும் தானும் நான் இது அறிந்தேன் என்பார். நானும் சொல்றேன், எனக்கு இது தெரியும் என்று சொல்றேன். வந்திரள் உந்தையோடு மாவேட்டை ஆடி பண்டு குண்டுடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி மூன் பறைத்து ஓர் பார்ப்பான் அன்றிது செய்தான் இன்றும் அவன் செய்தான் ஆகும் என்றார். ஓ, அப்ப இவருக்கு இந்த இலை இந்த பூ வச்சு ஏதாச்சும் ஒரு படைச்சா இவருக்கு பிடிக்குமோ, அவங்க அப்படிதான் தெரியும். ஏன்னா அவர் வேடர், அச்சமும் அருளும் அவருக்கு இல்லை. அதனால அவருக்கு பூசைன்னா அவருக்கு இன்னும் தெரியாது. இப்படி கேட்ட உடனே அவருக்கும் இது போல் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்ததால் முற்பிறவியின் தொடர்ச்சி. எனவே இவருக்கு இப்போ உணவு கொள்வதற்காக இறைச்சி கொண்டு வர வேண்டும் சொல்றார். அன்னம் தான் கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியாது. நானும் சொல்லணும் என்ன சொன்னார், முன் பறைத்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு போவான் அப்படின்னு தான் சொன்னானே ஒழிய இவருக்கு அன்னம் தான் கொடுக்கணும், இவருக்கு சைவ உணவு மட்டும்தான் கொடுக்கணும் என்று நானன் கூறவில்லை. ஆனா அவங்களுக்கு உணவு வேடுவ கூட்டத்துல அவங்களுக்கு அசைவம் தான் உணவு, அதனால இறைச்சி தான் கொண்டு வரணும் என்று முடிவு செஞ்சுட்டார். எனவே உடனே போறதுக்கு முடிவு பண்ற, போதுவார் மீண்டும் செல்வார், கன்று அகில் புனிற்று போல்வார், நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே போதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். அப்படி மறுபடியும் போவாராம். ஐயோ சாமி அவர் தனியா இருக்காரு சொல்லிட்டு மறுபடியும் வருவாராம், மறுபடியும் போவாராம், மறுபடியும் வருவாராம். ஏன்னா அவர் போன நேரத்துல ஏதாச்சும் மனவிடம் ஒரு துன்புறுத்துச்சுன்னா என்று பயத்தோட இருப்பாராம். அப்புறமா, பெருமானே நீர் பசித்து நிற்க இங்கு நிற்கவும் இல்லை, நான் போயிட்டு வருவேன், ஆனா என்னால இப்ப போக முடியலையே, ஆனா நீங்க பசித்து இருக்கீங்க, என்னால பார்த்து நீங்க இருக்கவும் முடியல சாமி என்று போய் வர துணிந்தாராகி, நல்ல தைரியத்தை ஏற்றுக்கொண்டு போய் வர துணிந்தாராகி கீழே போறாங்க. கீழே போன உடனே காடன், நீங்க சொன்னா பாரி அந்த பன்றியண்டா காய்ச்சி வைத்து விட்டேன் என்று சொல்றான். அதை கேட்டு கூட மதிக்காமல் உடனே அந்த பன்றி என சொல்கிறார். அப்ப நான் சொல்றான், அங்கு இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு வங்கினை பற்றி போகா வள் உடும்பு என்ன நீங்கான், இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான், நம் குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவருக்கு என்றான். தேவருக்கு அடிமைப்படுவதுதான் நலம் தான். நானும் சொல்ல நலப்பட்டான்
தேவருக்கு குடிமை தேவருக்கு அடிமையாக இருப்பதுதான் நலம் என்று நம் தெய்வச்செக்கிழார் சொல்கிறார். எனவே தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன். அவங்க போய் பேசினாலும் அவங்களுக்கு எதுவும் கேட்கல, எதுவும் கேட்கல. சொல்றாங்க, இவனுக்கு சிவபைத்தியம் பிடிச்சிடுச்சு. தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன் மற்ற இதனை தீர்க்கல் ஆவது ஒன்று அறியும். இதை எப்படி தீர்க்க நமக்கு தெரியல. அதனால தேவராட்டியை நாகனோடு நம்ம கூட்டிக்கணும். தேவராட்டி நாகன் என்ற அனைவரையும் நாம் கூட்டிட்டு வந்து அவங்க சொல்றதையாவது இவன் மனசு மாதிரி வரல வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அவங்க 2 பேரும் நகர்ந்து விடுறாங்க. என்ன தெரியுது? உயிரை பெருமாளிடம் சேர்க்க வெறிக்கிறவனுக்கு நல்வினையும் தீவினையும் வந்து கொண்டே இருக்கும். அந்த உயிரானது பெருமாளிட்ட போன உடனே நல்வினையும் தீவினையும் போயிடும். அப்படி அவங்க 2 பேரை போறத கூட பார்க்காம எங்க போயும் கூட கேட்காம அவர் அந்த பண்டி இறைச்சியை நன்றாக சுட்டு கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த பண்டி இறைச்சி எடுத்து வாயில வச்சு அடுக்கி பார்த்து வேறு வச்சு உமிழா நின்றான். அது வாயில வச்சு உமிழ மாட்டான். ஆனா சுவை மட்டும் பார்த்து வைக்கிறான். நல்லா அந்த சுவை இல்லாத அந்த தசைகளை எல்லாம் நாம கூட கொடுக்காம தூக்கி எறிந்து விடுகிறானே, என்ன செய்வது என்று மறுபடியும் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு இவர் நல்ல நல்ல தசைகள் எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு ஒரு இலையில் கட்டி ஒரு கையில் வில்லும் அம்பும் வைத்துக் கொண்டு இன்னொரு கையில் அந்த திறமை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக தண்ணீர், அந்த பொன்முகலி ஆறின் தண்ணீர் எடுக்க வேண்டும். அது எங்க எடுக்குது? அவர்கிட்ட எந்த ஒரு சொம்பதுக்கும் எதுவுமே இல்லை. அவருடைய வாயில் தண்ணீரை எடுத்து வருகிறார். அதன் பிறகு பள்ளிக்காகும் அந்த மலைகளை எடுத்து கையில வைக்க இடம் இல்லை. ஏன்னா ஒரு கையில வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு மற்றொரு கை அந்த திரவும் வைத்துக் கொண்டு வாயில் திருமஞ்சள் நீரை வைத்துக் கொண்டு பூவை பறித்து தலையில் வைத்துக் கொள்கிறார். எனவே உடனே குடிமித்தேவரிடம் சென்றார். சென்று தன் வாயில் இருந்த அந்த நீரை அப்படியே குடிமித்தேவர் மீது அன்புடன் ஊற்றினார். ஊற்றி தன் தலையிருந்த பள்ளி தாமத்தை அப்படியே கொட்டினார். அப்படியே குடிமித்தேவர் மீது விழுந்து கொழுவி ரசங்கள் எல்லாம் கோயினால் திரிந்து போத்து அழகுறு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்து அவ் இறைச்சி சால அழகிது நாயநீரே அமுது செய்து அருளும். சால அமுது நாயநீரே அமுது செய்து அருளும். நாயநீர்னா நாயனார்னா தலைவர். தலைவரே அமுது செய்து அருளுங்கள் என்று சொல்றார். அன்னை இம்மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தி மலையனாருக்கு இன்னும் நல்லும் இன்னமும் வேண்டும் என்று அப்படியே பகலவன் சூரியன் மலையில் விழுந்துட்டானா. திருநாளுடைய அன்பை கண்டவுடனே பகலவன் சூரியனே அப்படியே மலையில் விழுந்து விட்டானா என்று தெய்வச்சேக்கிழார் சொல்றார். இரவு வந்ததைதான் நம் தெய்வச்சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பாடல்களில் அருமையாக குறிப்பிடுகிறார். இரவு வந்தவுடனே காலத்தி மலை எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வெளிச்சம் தரக்கூடிய லைட்ல எதுவுமே இல்லை, இருட்டாதான் இருக்கும் நினைப்போம். ஆனா அங்க அப்படி இல்லை. அங்க பாம்பு எல்லாம் மரங்கள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மரத்தை உமிழ்ந்து இந்த பாம்பெல்லாம் இந்த குரங்குகள் எல்லாம் அவங்க குகையில் சென்று ஒரு சில ஒளி பொருந்திய கற்களை எல்லாம் வைத்திருந்துதான். அது கொஞ்சம் ஒளியை கொடுத்துச்சான். 5 6 அடக்கி உள்ளார் அரும்பெரும் சோதியாலும். இந்த யோனிகள் முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே ஜாலத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடம் ஒரு சோதி பிறக்குமா. அந்த சோதியாலும் எந்த யார் திருக்காலத்தி மலையினில் இரவு இல்லை. அங்க இரவே இல்லை. திருக்காலத்தி மலையில இரவே இல்லை, பகல் மட்டும்தான் இருக்கிறது என்று தெய்வச்சேக்கிழார் பதிவு செய்கிறார். அது மட்டும் அல்லாமல் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமர தாமும் ஆழ்வரை கடந்து ஏறும் நாடுதற்கு அறியா தம்மை ஆகமும் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டார் நம்முடைய திண்ணனார். முனிவர்கள் எல்லாம் எத்தனையோ காலம் தவம் செய்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் பெருமானை ஒருமையாவது பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருவடியை தன்னை காட்டத சிவபெருமான்
வேடுவர் பெருமானுக்கு அவருடைய முன்பே தவத்தின் காரணமாக அவருடைய ஆர்வத்தையும் அன்பையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு நம் திண்ணனாருக்கு குடுமித்தேவராக காட்சி அளிக்கிறார். அதான் ஜெயச்சக்கர் சொல்றார். எனவே அதன் பிறகு அடுத்த நாள் அந்த பார்ப்பான் என்று சொன்னாங்க இல்லையா, எழுதிய ஆகமத்தில் இயம்பிய பூசணைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் நிறைவான கொண்டு வந்தார். மைத்தளையும் மலை மருந்தை ஆகமத்திற்கே பூசை செய்கிற மாமுனிவர் யாரு? சிவகோசையார். எனவே அந்த சிவகோசையார் வந்தார். வந்து பார்த்த உடனே ஐயோ அனுசிதம் கெட்டேன் என்று பயந்துட்டார். ஏனென்றால் அவர் ஒரு மிக சிறந்த சிவபக்தர், முனிவர் என்று நம் தேவச்சக்கரை பதிவு செய்திருக்கிறார். எனவே இதை பார்த்த உடனே பன்றி மாமிசம், செருப்பு காலடி, அந்த தடம் எல்லாம் இருந்த உடனே அதை பார்த்து பயந்து அனுசிதம் கெட்டேன் என்று கொஞ்சம் தூரம் ஓடியே போயிட்டார். மறுபடியும் வந்து ஒரு கோல் எடுத்து அந்த பன்றி ஏச்சி மாமிசம் அப்படியே தூரமா தள்ளி விட்டுட்டு அந்த செருப்பு காலடியை சுத்தம் செய்து விட்டு அவர் பொன்முகலி ஆறில் சென்று மூழ்கி எழுந்திருத்து விட்டு அவர் தினமும் செய்கிற பூசையை செய்ய தொடங்கினார். அப்போ நம் திண்ணனார் எங்க போனாரு? இரவு முழுவதும் எந்த மிருகமும் குடிமைத்தேவர் எங்காமல் பாதுகாத்து விட்டு அவர் காலையில் குடிமைத்தேவருக்கு அமுது செய்வதற்காக வேட்டையாட போனார். அந்த வேட்டையாட போற நேரத்துல இவர் வந்து பூஜை பண்ணுவார். இவர் போன பிறகு அவர் வந்து அவருடைய அன்பை காட்டுவார். இப்படியே ஒரு 5 நாள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 6ஆம் நாள் சிவகோசையால தாங்க முடியல. தினமுமே போய் பார்க்கும்போது இத்தனை நாள் நல்லாதான் இருந்தது, இந்த 5 நாளா ரொம்ப பன்றி மாமிசம் செருப்பு காலனி தினமும் இருக்கும்போது அவருடைய மனமானது மிகவும் வேதனை வருகிறது. பெருமான் கிட்ட சொல்றார், பெருமானே இது மாதிரி யாராச்சும் செய்வாங்களா சாமி? முன்னாடி பன்றி மாமிசத்தை படைக்கிறாங்க சாமி, காட்டு மலர்கள் வாசனை இல்லாத மலர்கள் எல்லாம் உனக்கு வந்து போடுறாங்களே சாமி என்ற மிக வருந்தி அந்த பெருமான் இந்த நிலை மாற வேண்டும் பெருமானே என்று விண்ணப்பம் வைத்து உறங்க செல்றார். அவருடைய கனவில் எல்லாம் வல்ல பெருமான் தோன்றி என்ன சொல்றாராம், அவன் எனக்கு அவன் வாயிலிருந்து உமிழக்கூடிய அந்த நீரானது கங்கையை விட புனிதமானது. அந்த வாசனை இல்லாத மலர்களாயிருக்கிறது, ஆனா அது எனக்கு மிகவும் வாசனை பொருந்திய மலராக இருக்கிறது. பன்றி மாமிசம் அதை நம் பெருமான் அவருடைய அன்பிற்காக ஏற்றுக்கொண்டார். ஒரே பாடல்ல சொல்லணும்னா, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலையை இவ்வாறு அறிவி என்று நம் சிவகோசரியாருக்கு எல்லாம் வல்ல பெருமான் கனவில் தோன்றி அருள் செய்கிறார். இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லையா? வேணுமென்றால் நாளைக்கு வந்து பூஜை செய்து முடிப்பாய் அல்லவா, முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பாமல் அங்கு எங்கேயாவது ஒளித்து கொண்டிருந்து அவன் செய்வதை மட்டும் நீ பார் என்று பெருமாள் சொல்றார். அதே போல் அடுத்த நாள் வேட்டைக்கு செல்கிறார். வந்து பூசையை முடித்து விட்டு அப்படியே வீட்டுக்கு செல்வது போல் சென்று அங்கு ஒரு மரத்தின் பின்னால் அப்படியே ஒளிந்து கொள்கிறார். இவர் வந்தார். வந்து அந்த பூவை எல்லாம் தன்னுடைய செருப்பு கால்களால் அப்படி அகற்றி இவருடைய அந்த அன்பான பூசை செய்து முடித்த உடனே பார்த்தார், பெருமானுடைய வலது கண்ணில் குருதியானது பாய்கிறது. எனவே இதை பார்த்த உடனே எந்த யார் செய்தார் அவருக்கு பயம் வந்துச்சு. ஏதேனும் விலங்கு செய்திருக்குமோ என்று அம்பை எழுந்து கொண்டு போனார். கீழே எந்த விலங்கும் காணவில்லை. ஒரே நொடியில் மேல வந்துட்டார். ஐயோ, என் பெருமானுடைய கண்ணில் இங்க அத்தனாருக்கு அடுத்தது என்னோ என்று அப்படியே பயந்து உருகிறார். அவருக்கு தெரிந்த பச்சிலை கொண்டு அந்த சாறை பிழிந்து வார்க்கிறார். ஆனாலும் அப்படி அந்த புண்ணி அந்த ரத்தமானது நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். அவருக்கு முன்னாடியே
ஒரு நோயை தீர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஊனுக்கு ஊன்தான் மருந்து என்று சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். அந்த ஒரு வாக்கு அவருக்கு ஞாபகம் வருகிறது. எனவே அவர் யோசிக்கிறார், என் கண் அன்பால் எடுத்து அப்பில் எந்தையார் கண்ணில் புன்னீர் நிற்கவும் அடுக்கும். இப்போ இந்த அம்பை எடுத்து அந்த கண்ணை எடுத்து குடிமித்தவருடைய கண்ணில் அப்பினார். அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று எண்ணி தன்னுடைய அம்பை எடுத்து அப்படியே அந்த கண்ணை நோண்டி குடிமித்தேவருடைய கண்ணில் அப்புகிறார். அப்பிய உடனே நின்றவன் குருதி கண்டாய் நிலத்தின் மீது ஏற பாய்ந்தார். குன்றின் மேல் வளர்த்த தோள்கள் கொட்டினார். கூத்துமாடி நன்றுதான் செய்த இந்த மதிய நகையும் தோன்ற. அப்படி பார்த்தவனே குருதியானது நின்று விட்டது. அப்போ அவருடைய கண்ணு போட்டே என்றாலையா நின்று விட்டதே என்று மகிழ்ந்தார். கூத்து ஆடுகிறார். மலை போன்ற வளர்த்த தோள்கள் கொட்டினார். கூத்து ஆடுகிறார். ஆடிய உடனே நம் பெருமான் இவருடைய நலத்தை பின்னும் காட்ட நாயனார் மற்றோர் கண்ணில் உளப்பில் செங்குருதி பாய கண்டனர். உலகின் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் மேலோர். அப்போ அவர் பெருமான் திண்ணனாருடைய நலத்தினை அவருடைய அன்பினை இன்னும் காட்டுவதற்காக தன்னுடைய உடற்கண்ணிலும் ரத்தம் குருதி பாயுமாறு செய்கிறார். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சோகம் ஒண்ணு வரலீங்களா? ஏன்னா மருந்து கை கண்டேன், எனக்கு இன்னும் ஒரு கண் உள்ளது, என்கிட்ட இன்னும் மருந்து இருக்கு. மருந்து நம்ம கஷ்டப்படணும், நம்ம கிட்ட மருந்து இருக்கு, இன்னும் ஒரு கண் இருக்கு. அந்த கண்ணை அப்பினால் நம் பெருமாளுடைய கண்ணீரிலும் புண்ணீர் அந்த ரத்தமானது நிற்குமே என்று அந்த அன்பு. அதனால்தான் மாணிக்க வாசகரே பாடினார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன் நீத்தற்கே சென்றுதாய் கோத்தும். கண்ணப்ப நாயனா எவ்வளவு அன்பு செலுத்தினார். அந்த அன்பை கண்ட சிவபெருமான் அன்பே செலுத்தாத என்னையும் வா என்று அழைத்தாரே. அவருடைய கருணை எப்பேற்பட்ட கருணை! அன்பு செலுத்துவர்களுடைய இடத்தில் முதலிடத்தில் கண்ணப்பனார் இருக்கிறார். அன்பு செலுத்தாதவர்களுடைய இடத்தில் முதலிடத்தில் நான் இருக்கிறேன் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம். அப்படிப்பட்ட என்னையும் பெருமான் வா என்று அருள் செய்தாரே. அப்படிப்பட்ட பெருமானுக்கு சென்று உதாய் கோத்தும்பி என்று பாடுகிறார். பட்டினத்தார் வாழால் மகவலின்று ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழா எனவே துறக்க வல்லை வல்லேன் தொண்டு செய்து நாள் 6 கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பனுக்கே என்று சொல்ற. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், தன்னுடைய குழந்தையை வாளா அறிந்தெல்லாம் ஊட்ட முடியாது. சிறுதொன்று நாயனா போல் செய்ய முடியாது. மாந்து சொன்ன சூழால் இறைமை தொடக்க வல்லே அண்ணே என்னை தீண்டோராகில் திருநீலகண்டம் என்று அந்த அம்மா சொன்ன உடனே இளமை என்னால் துறக்க முடியாது. அழகிய தொண்டு செய்து நாள் 6 இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் தொண்டு செய் 6 நாள் 5 நாள் தொண்டு செய்தார். 6வது நாளில் கண்ணை இடந்து அப்பிவிட்டார். தொண்டு செய்து நாள் 6 கண்ணிடந்து அப்ப வல்லே அல்ல என்னால் அது முடியவே முடியாது. இது எல்லாம் அவங்க செஞ்சாங்க, அவங்க பெருமான் திருவடி அடைந்தாங்க. இது எல்லாம் என்னால் செய்ய முடியாது. நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பனுக்கே என்று பட்டியத்தால் கூறி பாடுகிறார். அப்பேற்பட்ட அன்பு நம் திண்ணனாருக்கு இருந்தது. அந்த அன்பு ஒரு துளி அன்பாவது நமக்கு வேண்டும் என்று நம் திண்ணனாரை நோக்கி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். எனவே அப்படி அந்த இன்னொரு கண்ணும் அடுத்து அப்பும் பொழுது காணும் நேர்பாடு. இன்னும் அந்த கண்ணு எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாம எங்கேயாச்சும் மறந்து விட்டுட்டா இவருடைய கண்ணுல பூட்டி நிற்காதே என்று யோசிக்கிறார். யோசித்து தன்னுடைய காலை
அந்த புண்ணி வருகிறது அல்லவா, அந்த ரத்தம் வர இடத்தில் காலை ஊன்றிக் கொண்டு தன் அம்பாள் அந்த கண்ணை நோண்ட செல்லும் பொழுது செங்கன் வெள்ளேற்றின்பாக தின்னனால் தம்மை ஆண்ட அங்கனர் திருக்கு என்பர் அற்புதர் தன் கண் முன் கிடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க பெருமான் சொல்றாராம். செங்கன் வெள்ளேற்றின் பாகர் தின்னனால் தம்மை ஆண்ட அங்கனர் அற்புதர், எல்லா திருவிழாடக்கூடிய அற்புதர் செங்கன் வெள் ஏற்றில் வரக்கூடிய பெருமான் தின்னனாரை ஆட்கொண்ட பெருமான் என்ன சொல்றாராம், தன் கண் முன் இழக்கும் கையை தன் கைகளால் கண்ணை எடுக்க பிறந்த கையை நிறுத்துவதற்காக 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண் அப்ப நிற்க என்று அருள் செய்தது மட்டுமல்லாமல் உடனே கைகளை பிடித்து விட்டாராம். ஏன் கையை பிடிக்கிறதா சொல்லிட்டாரே என்று சொன்னா, அந்த வாக்கானது அவர் செவிகளில் போய் அந்த செவிகளிலிருந்து அது மூளைக்கு போய் மூளையிலிருந்து அந்த செய்தி வந்து கையால் நிற்கிறதுக்குள்ள அவர் கண்ணை நோண்டி விட்டாரன். அதனால பெருமான் திருமேனிலிருந்து பெருமானுடைய திருக்கரம் வந்து கண்ணப்ப நாயனார் தின்னனாருடைய அந்த கைகளை பற்றி எல்லாம் வல்ல பெருமான் தன்னுடைய திரு காட்சியை அளித்து மாறிலாய் என் பலத்தில் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். எல்லாம் வல்ல பெருமான் என்ன வரம் கொடுக்கிறாரு, நீ எப்போதுமே என் வளத்திலே நிற்பாயாக, என்னுடைய வலப்பக்கத்திலே எப்பொழுதுமே நிற்பாயாக என்று அருள் செய்து தின்னனாரை பெருமான் குருவித்தேவர் தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொண்டார். நமக்கும் தின்னனார் போல் அன்பு வேண்டும். அவரை போல் அன்பு நம்மால் செலுத்த முடியாது என்றாலும் அவர் செலுத்திய அன்பில் ஒரு பங்காவது நாம் செலுத்த வேண்டும். அதனால் தினமும் கண்ணப்ப நாயனாருடைய திருவடிகளை வணங்குவோம். அவர் செலுத்திய அன்பில் ஒரு பங்கையாவது பெறுவோம். திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தை ரொம்ப அருமையா சிறப்பாக பெரிய புராண புத்தகங்களை அப்படியே நினைவோடு வைத்து சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவரை பாராட்டி வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரலாற்றில் இந்த வரலாற்றில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆகமப்படி பூசை செய்தாதான் இறைவன் அருள் செய்வான் என்பது இல்லை. பண்ணுவான், அவங்களுக்கும் பண்ணுவான், பண்ண மாட்டான்னு சொல்ல, அவங்களுக்கும் பண்ணுவான். அன்போடு யார் பூசை பண்ணாலும் அவருக்கும் அருள் செய்வான் என்பதை உணர்த்திய வரலாறு கண்ணப்பனுடைய வரலாறு. அதனால அன்பால நம்ம திருமுறை சொல்லி பூஜை பண்ணா அது தவறுன்னு சொல்லக்கூடாது என்பதை மாத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அருவுருவமாக இருக்கிற சிவலிங்க திருமணியில் தான் உருவம் வெளிப்படும் என்பதற்கு இந்த வரலாறு உதாரணம். அருவுருவமாக சிவலிங்கத்துல தான் கண்ணில் ரத்தம் வந்து அவர் அரும்பும் கண் எடுத்து வைக்கிறார். 2வது கண் வைக்கிற போது அது வந்து கை வந்தது, அப்போ உருவம் வருவதுன்னு அர்த்தம். ஆனால் தான் கருவறைக்கு வெளியில பரிவாரம் பற்றி நிறைய மூட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இதிலிருந்து அருவத்திலிருந்து வெளிப்படுதான் உருவம். அதனால சிவலிங்க திருமேனி என்பது உருவத்தை உள்ளடக்கிய ஒரு உருவத்தை அருவ திருமேனி. அதனால தான் அருவுருவ திருமேனி என்று சொல்வார்கள். அதை இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முன்னே சொன்னது போல நம்முடைய கண்ணப்பனுடைய வரலாறு நீண்ட வரலாறு. 186 பாடல்ல நம்முடைய சேக்கிழார் அருள் இருக்கிறார். அது அத்தனையும் படிக்கிறதுக்கு நமக்கு இங்கே நேரம் இல்லை. இதை முடிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டுலாம், மணி ஆகிடுது. இதை முடிச்சுட்டு நேராக நம்ம திருக்காலத்துக்கு போய் குடுமித்தேவரை பார்த்து அங்கே பாதி பதிகத்தை அங்கே பாராயணம் தெரிவித்து கொண்டு வழக்கம் போல அந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம். கலைமல் இந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் நம்பி அருளிய பதிகம் திரு தொண்டர் திருவந்தாதி. நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திருநெற்றியின் மேல்